சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலா உலாவிய நீர்மெலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாய்த்து வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ எயிலார் குழலி உடனுரை எட்டீஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து நிர்வாகி ஆகிய நான் மூர்த்தி சிவமூர்த்தி என்கிற நான் பேசுகிறேன். திருச்சிற்றம்பலம். இத்திருக்கோயில் 7ஆம் நூற்றாண்டு கோயில். ஸ்ரீ நந்திவர்ம பல்லவரால் கட்டப்பட்டது இந்த திருக்கோயில். இது ஒரு 300 வருடம் பூஜை புனஸ்காரம் இல்லாமல் சிதிலமடைந்து இருந்த திருக்கோயிலாகும். இதை மீண்டும் 2007ஆம் ஆண்டு திருப்பணி தொடங்கி 2011ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா குடமுழுக்கு விழா நடைபெற்றது. அன்று முதல் இன்று வரையில் சிவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மற்றும் ஒவ்வொரு பிரதோஷ வழிபாடும் நடந்து கொண்டு இருக்கிறது. மற்றும் தினசரி அன்னதானம் நடைபெற்று கொண்டு இருந்தது. இப்பொழுது யாராவது அன்னதானம் அவரவர்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப கொடுத்தால் அன்னதானம் செய்யப்பட்டு வருகிறது. இத்திருக்கோயிலுக்கு திருக்குறிப்பு தொண்டர் பெரிய புராணத்தில் 1080வது பாடல் பாடியுள்ளார். அடுத்து இவ்வழியே இடைக்காட்ட சித்தர் இங்கே வாழ்ந்ததாக குறிப்பும் அவருடைய சிலையும் பூமிக்கடியில் 3000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த சிலை இங்கே கண்டெடுக்கப்பட்டு அவருக்கு திருவாதிரை நட்சத்திரத்திலே மாதந்தோறும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருடத்தில் புரட்டாசி மாதம் வருகிற திருவாதிரையில் அவருக்கு குரு பூஜை செய்து அன்றைய தினமும் சிறப்பு விருந்தாக அன்னதானம் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு திருவாதிரையிலும் அவருக்கு அன்னதானம் செய்யப்பட்டு இங்கு வருகிறது. மற்றும் இங்கே நித்திய அன்னதானம் செய்வதற்காக வள்ளலார் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபட்டு வருகிறோம். இத்திருக்கோயிலுக்கு தலவிருட்சம் எட்டி மரமாகும். இறைவனுடைய நாமம் எட்டீஸ்வரர். அதாவது எட்டி மரம் உள்ளதால் இங்கு எட்டீஸ்வரர் என்ற இறைவன் நாமத்தை தாங்கி அருள் பளித்து வருகிறார். எட்டீஸ்வரர் எட்டாதையும் எட்ட வைப்பார் என்பது எட்டீஸ்வரர். ஏற்றம் தருவார் எட்டீஸ்வரர் என்று சிலர் இங்கே பலன் பெற்ற நபர்கள் கூறியுள்ளார்கள். இந்த தளத்தில் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இது வரைக்கும் எனக்கு இந்த 11 வருஷத்தில் ஒரு 40 குழந்தைக்கு மேலே பிறந்திருக்காங்க வேண்டி அவங்க இறைவனை தரிசித்த பிற்பாடு. அதே மாதிரி கேன்சர் உள்ளவங்க வில்வ இலை சாப்பிட்டால், இறைவன் மீது அர்ச்சித்து வில்வ இலை சாப்பிட்டால் கேன்சர் இல்லாமல் நடந்திருக்கு. இது அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்கிறார் சிவபெருமான். இத்திருக்கோயிலுக்கு யார் உண்மையான வேண்டுதல் நியாயமான வேண்டுதல் யார் வைக்கிறார்களோ அதை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் இறைவன். அதற்கு உதாரணமே நானும் ஒருவர். இத்திருக்கோயிலில் 2011 இருந்து இன்றைய வரை நித்திய ஒருகால பூஜையும் மற்றும் இறைவன் விசேஷ நாள்களுக்கு பௌர்ணமி பூஜையும் மற்றுமுள்ள திருவாதிரை நட்சத்திரம் இறைவனுக்கு பூஜை நேர வாழ்க்கையில் எல்லா நாட்களிலுமே இறைவனுக்கு பூஜை நடைபெற்று வருகிறது. இத்திருக்கோயில் மீண்டும் மதில் சுவர் இல்லாமல் ராஜகோபுரம் இல்லாமல் இருந்தது. தற்சமயம் மதில் சுவர் கொஞ்சம் கட்டப்பட்டு ராஜகோபுரம் அமைத்து ஜூன் 15ஆம் தேதி குடமுழுக்கு என்கிற கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அதே நேரத்தில் இறைவனுக்கும் இறைவனை சுற்றி உள்ள பரிகார கோயில்களுக்கும் அன்றைய தினம் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இத்திருக்கோயிலில் பிரகாரமாக பரசக்தி விநாயகரும் 3000 ஆண்டுகளுக்கு முன் இருந்த சிவன் பைரவர் குலத்திலிருந்து எடுத்து பின்புறமாக பிரதிஷ்டைப்பட்டு இக்கோயிலுக்கு வரும் சிவனடியார்களும் சிவநாயகர்களும் அவர்கள் திருக்கரங்களாலே அவருக்கு பூஜை செய்யலாம். மற்றும் முருகப்பெருமான் அருள் பளித்து வருகிறார். அகத்தியர் சிலை இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறது. அவர் இப்பகுதிக்கு சென்றதாக பெரிய புராணத்திலும் ஒரு குறிப்பு உள்ளது.
மற்றும் பைரவர், கால பைரவர் சிலை இங்கே வைக்கப்பட்டுள்ளது. தேய்பிறை அஷ்டமியில் வேண்டுபவர்களுக்கு அவருக்கு நடக்கும் சிறப்பு பூஜையினால் சில நன்மைகள் நடைபெற்று வருகிறது. இத்திருக்கோவிலில் சர்வேஸ்வரர், கோயம்பேடுக்கு அடுத்தபடியாக சர்வேஸ்வரர் இங்கே பிரதிஷ்டை செய்து உள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால நேரத்தில் அவருக்கு பூஜை செய்தால் சில அவர்கள் வேண்டும் நன்மைகள் நடைபெறும். மற்றும் இத்திருக்கோயிலின் நவகிரகங்கள் கணவன் மனைவியோடு சகோதரராக இருக்கிறார்கள். இங்கே திருமண தடைகள் நீங்கி அவரை தரிசித்தால் திருமண தடைகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும். இங்கு இருக்கும் இறைவனுக்கு முன்பாக இருக்கும் நந்தீஸ்வரர், அவர் அபூர்வ நந்தீஸ்வரர் என்று பெயர். ஏனென்றால் அவரிடம் காதில் ஒலித்தால் அதை இறைவனுக்கு முன்பு சொல்லிவிடுவார். இறைவன் வேண்டுதலை நிறைவேற்றி அவர்கள் கனவிலே வந்து தோன்றுவார். அப்படி தோன்றியதால் அவருக்கு அபூர்வ நந்திகேஸ்வரர் என்று பெயர் சூட்டப்பட்டு உள்ளது. திருக்கோயிலில் கல்வெட்டு குறிப்புகள் உள்ளன. 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கல்வெட்டு குறிப்புகள் 3 இடத்தில் இருந்தது. இப்போ தற்சமயம் கோவிலில் செதுக்கப்பட்டுள்ள கல்வெட்டு மட்டும்தான் உள்ளது. மற்ற கல்வெட்டு இருந்த இடத்தெல்லாம் இன்றைய தினத்தில் ஆக்குபை செய்யப்பட்டு இப்படி போய்விட்டது. இக்கல்வெட்டு குறிப்பில் உள்ள குறிப்பு இத்திருக்கோயிலுக்கு ஏகப்பட்ட இவ்வூரில் உள்ள நிலங்கள் 77 ஏக்கர் இருந்து உள்ளது. அவற்றை யாவும் இன்றைய தினத்தில் இல்லை. ஆனால் அக்காலத்து கல்வெட்டு குறிப்பு பிரகாரம் நெல் பயிர் வைத்து குத்தகை கொடுப்பவருக்கு வருடத்தில் 16 காடி நெல் கொடுக்கணும் என்று கல்வெட்டு குறிப்பில் உள்ளது. ஆனால் கல்வெட்டு குறிப்பில் உள்ளதை பிரகாரம் இவ்வூருக்காரர்கள் நடந்து கொள்ளாதபடியால் இறைவனே நேராக வந்து சாட்சி சொன்னதாக ஒரு தகவல் உண்டு. அதாவது அவர்களுக்கு வேண்டிய சன்மானம் கொடுக்காதனால் அவன் அக்குத்தகைதாரர் இறைவன் முன்பு அழுது ஊர்க்கூட்டத்தை கூட்டி அவனுடைய கோரிக்கையை வைக்கிறான். அப்போது ஊர்க்காரர்கள் அவனிடம் ஏளனமாகவும் இழுத்து பழித்து பேசியும் துன்புறுத்துகிறார்கள். அந்த நேரத்தில் இறைவன் அவர்கள் முன்னால் அசிரியர் வாக்கா தோன்றி அவனுக்கு சன்மானம் கொடுப்பவர்கள் சொர்க்கத்துக்கும் சன்மானம் கொடுக்காதவர்கள் நரகத்துக்கும் செல்வார் என்று கல்வெட்டு குறிப்பில் உள்ளது. இத்திருக்கோயில் இருக்கும் அம்பாள் ஸ்ரீ எழிலார் கோயிலி கூந்தலை வாரி முடித்த அழகு உள்ள அம்பாளாக இருப்பாள். அம்பாளிடம் வெள்ளிக்கிழமை தோறும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். அப்படி சிறப்பு அபிஷேகம் கொடுத்து செய்பவர்களுக்கு அபிஷேகம் செய்பவர்களுக்கு அவர்கள் வேண்டிய வாரி கொடுப்பவர்கள் இந்த அம்பாள். இது கண்ணூரும் பக்தர்கள் எத்தனையோ பேருக்கு அவர்கள் மக்கள் செல்வமும் திருமண தடைகளும் நடைபெற்று திருமணம் ஆகியுள்ளது. இறைவன் பெயர் எட்டீஸ்வரர் என்ற நாமத்திற்கு ஏற்றம் தருவார் எட்டீஸ்வரர் என்று இங்கு இறைவனை ஒரு முறை தரிசித்தாலவே அன்று முதல் அவர் ஏற்றத்துக்கு உரியவராக இருப்பார். ஏற்றம் அதுபோல் நிறைய நபர்களுக்கு இங்கு ஏற்றம் கொடுத்துள்ளார். இத்திருக்கோயிலின் மகிமையே தீராத வழக்குகள், நிலவில் உள்ள வழக்கின் தஸ்தாவேதிகளை இறைவன் முன்பு வைத்து வேண்டுதலை வைத்த பிறகு உண்மையான தகவலாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறும். அதற்காகவே நிறைய சிவனடியார்கள், சிவநேய செல்வர்கள் இங்கு இறைவனை தரிசித்து பலன் பெற்றுள்ளார்கள். இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த திருத்தலத்தில் வரும் ஜூன் 15ஆம் தேதி ஆனி 1ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. இதை கண்ணூரும் சிவனடியார்கள், சிவநேய செல்வர்கள் அனைவரும் இறைவன் பால் பங்கு பெற்று இறைவன் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இத்திருத்தலம் கடல் மல்லைக்கு, மகாபலிபுரம் என்ற கடல் மல்லைக்கு 6 கிலோமீட்டர் முன்பாகவும், பாடற்பட்ட தலங்களில் திருக்கழிகுன்றத்திலிருந்து 12 கிலோமீட்டருக்கு முன்பாகவும் பையனூர் என்ற கிராமத்தில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. மற்றும் திருக்கோயில் திறந்திருக்கும் நேரங்கள் காலையில் 6 முதல் 8 மணி முதல்
தரிசிக்க வேண்டுபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு ஃபோன் செய்து கேட்டால் திறந்து இறைவனை தரிசிக்கலாம். மீண்டும் மாலையில் 5 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இந்த இறைவனை தரிசிக்கலாம். திருக்கோயிலுக்கு வரும் வழித்தடங்கள்: தாம்பரம் டு மகாபலிபுரம் 515 எண்ணுள்ள வண்டியில் ஏறினால் பையனூர் ரைஸ் மில் ஸ்டாப் என்றால் இத்திருத்தலத்திற்கு வந்துவிடலாம். மற்றும் செங்கல்பட்டிலிருந்து மகாபலிபுரம் வழியிலும் 2 கிலோமீட்டருக்கு முன்பாக நிற்கும். அங்கேயும் இறங்கி திருத்தலத்திற்கு நிறைய ஆட்டோக்கள், வேன் வசதிகள் உள்ளது. இறைவனை வந்து தரிசிக்கலாம். இத்திருக்கோயிலில் ரைஸ் மில் ஸ்டாப்பில் இறங்கி அங்கே இருக்கும் மக்களை யாராவது ஒருத்தரை கேட்டால் கூட கரெக்டாக இத்திருத்தலத்திற்கு நேம் போர்டும் உள்ளது, வழியும் சொல்லிவிடுவார்கள். வந்து இறைவனை தரிசனம் செய்து விடலாம். திருச்சிற்றம்பலம்.